வணக்கம் உறவுகளே, பேசிகிட்டு இருக்கிறது நான், கேட்டுட்டு இருக்கிறது நீங்கள். இட்ஸ் ஹீராஸ் டைரிஸ். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, அதெல்லாம் சொல்ல இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பக்கத்து வீட்டிலேருந்து பர்மிஷன் கேட்டு நமக்கு தேவையான அளவு முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம குட்டி செஃப் ரைஸா கீரையை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வேணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1, தக்காளி சின்னதாக 1, பச்சை மிளகா 3, பூண்டு பல் 4. நான் இன்றைக்கி முருங்கைச்சாறு 3 பேருக்காக செஞ்சேன். அதனால் 1/4 மூடி தேங்காயிலிருந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு. முதல்ல தேங்காய் பால் எடுக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டேன். தேங்காவை நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு பால் எடுக்கிறதுக்கு அரைச்சி தனியாக பால் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் முருங்கை சாறு பண்ண போகிறேன். கேஸ் ஆன் பண்ணி சட்டியை வச்சாச்சு. சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். சீரகமும் போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். கடுகு சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பூண்டு பல் இருக்கு இல்லையா, அதை நசுக்கி இதில் போடணும். நான் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் கடுகு சீரகம் போட்டதுக்கப்புறம் பூண்டை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன தக்காளியமும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். முருங்கைச்சாறு சாப்பிட்டா என்ன ஆகும் ரைஸா? முருங்கைக்கீரை தேங்காய் பால் சாறு. எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இது கூட நல்லா சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்காமல் மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா, அது இப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அது இருந்ததையும் சேர்த்தாச்சு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் முருங்கைக்கீரையை வேக வச்சுருக்கிறதுனால இதை நல்லா கொதிக்க விட்டோம்லாம் அவசியம் கிடையாது. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நுர வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒருவேளை கொதிச்சிருச்சுனாலும் நோ இஷ்யூ, டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.